சீரடி சாய்பாபா மற்றும் ஆன்மீக குணப்படுத்துதல் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் குறித்த முக்கிய தகவல்கள் இதோ. 1. குணப்படுத்தும் சக்தி ஹீலிங் பவர். சாய்பாபா தனது வாழ்நாளில் பல தீராத வியாதிகளை தனது ஆன்மீக சக்தியால் குணப்படுத்தியுள்ளார். அவர் வெறும் மருந்துகளை விட பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையையே ஸ்ரத்தா பெரும் மருந்தாக கருதினார். 2. பாபா எப்போதும் எரியும் துனி எனப்படும் புனித நெருப்பிலிருந்து கிடைக்கும் சாம்பலை உதி பக்தர்களுக்கு வழங்கினார். இந்த உதி பல நோய்களை குணப்படுத்தும் அருமருந்தாக இன்றும் பக்தர்களால் நம்பப்படுகிறது. 3. கர்ம வினையும் விடுதலையும். ஒருவரின் உடல் உபாதைகள் அவர்களின் முந்தைய கர்ம வினைகளின் பலன் என்று பாபா கூறினார். ஆன்மீக பயிற்சி மற்றும் குருவின் மீதான சரணாகதி மூலம் அந்த கர்மாவின் தீவிரத்தை குறைக்க முடியும் என்பது அவரது போதனை. 4. மன ரீதியான குணப்படுத்துதல். உடல் ஆரோக்கியத்தை விட மன அமைதியே முக்கியம் என்று பாபா வலியுறுத்தினார். பயம், கவலை மற்றும் ஈகோ ஆகியவற்றை நீக்குவதன் மூலம் ஒருவரது ஆன்மா குணமாகும் என்று அவர் கற்பித்தார். 5. தற்போதைய வழிபாட்டு முறைகள். இன்றும் சீரடியில் உள்ள ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் டிரஸ்ட் மூலம் ஆன்மீக தேடலில் இருப்பவர்கள் அமைதியையும் மன ரீதியான தேற்றுதலையும் பெறுகின்றனர். பக்தர்கள் சாய் சச்சரித்திரம் வாசிப்பதன் மூலமும் நாம சங்கீர்த்தனம் செய்வதன் மூலமும் ஆன்மீக ரீதியாக தங்களை குணப்படுத்திக் கொள்கிறார்கள். சுருக்கமாக, சாய்பாபாவின் ஆன்மீக குணப்படுத்துதல் என்பது வெறும் உடல் நலம் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒருவரின் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் ஒரு தெய்வீகச் செயலாகும். ஓம் சாய்ராம். சர்வம் சாய் மயம்.